திருப்புகழ் 48வது பாடலை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். குடல், கொழுப்பு, எலும்பு, நீர், மலம், பெருகும் புதிரம், நரம்பு, சீழ், மாமிசம் இவையெல்லாம் முடியதுதானே இந்த தோல். இப்படியான சிறு குடிலாகி இந்த கட்டையை சுமந்து கொஞ்சி பேசியும் மகிழ்ந்தும் நாயினேன் தளர்ச்சியுற்றும் நெருங்கி வரும் மன்மதனின் அம்பை ஒத்த கரிய கண்களை உடைய பெண்களின் தோள்களிலே மூழ்கி அயர்ந்து போனேன். அறிவு அழிந்து போகும் தீய குணம் அற்றுப்போக உன்னிரு பதங்களை தந்து நீ என்னை ஆட்கொண்டு அருள வேண்டும் முருகா. விசாலமான பெருமையை உடைய திருச்செந்தூரில் தங்கும் இறைவா, அன்பை தரும் குறப்பெண் வள்ளிக்கு வாழ்வாகும் திருப்புயத்தோனே முருகா. சரவண பவனே கந்தா முருகா, கடப்ப மாலை அணிந்தோனே, ஒப்பற்ற மயிலின் மீது ஏறி உலகையே வலம் வந்தவனே முருகா. ஒளி பறந்த கிரௌஞ்சமலை தொலைபடவும் தேவர்கள் வணங்கவும் ஒப்பற்ற சிவந்த கரத்தினின்று வேலை செலுத்தியவனே முருகா. வேகமாக செல்லும் பறவையாகிய மயிலை தேராக கொண்ட மாவீரா, அலைவீசும் கடலின் நடுவே மாமரமாய் நின்ற சூரனுக்கு யமனாக வந்தவன் நீ அல்லவா முருகா என்று முருகரின் புகழை பாடுகிறார் அருணகிரி. குடநீனம் என்பு சலமல மண்டு குருதி நரம்பு சீயுன் பொதிதோள் உளவு கூரம்பை மூருடு சுமந்து குணகி மகிழ்ந்து நாயேந்திரரார் அடர்மதனம் பையனை அகருங்கன் அறிவைய தங்கள் தோந்தோய் பெயரா அறிவழிகின்ற குணமர உனதன் அடியினை தந்து நீ ஆண்டருள்வாய் தடவியல் செந்தில் இறையவன் அன்பு தருகுற மங்கை வாழ்வாம் புயனே சரவண கந்த முருக கடம்ப தனிமையில் கொண்டு பார் சூழ்ந்தவனே சுடற்படர் குன்று தொலைபட அண்டர் தொழ ஒரு செங்கை வேல் வாங்கியவா துரிதப தங்க ரத பிரசண்ட சொரிகடல் நின்ற சூராந்தகனே. வெற்றிவேல் முருகனுக்கு